Hi friends, welcome back to PLS Super Bazaar multi brand showroom. Branded எடுத்த கம்மி விலையில வாங்கினா நம்ம PLS Super Bazaar வாங்க. ஸோ இன்றைக்கி ஆடி ஆஃபர் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஸோ ஆடி ஆஃபர்ஸ் ஏற்கனவே போட்ட 10 ஆஃபருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்குது, அட்டகாசமாக போயிட்டுருக்கு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஆடி ஆஃபர் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட மல்டி ஏர் ஃப்ரையர் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், எல்லாமே குக் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட மல்டி ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல புல் பண்ணுற மாதிரி தான் நம்ம நார்மலாக பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் அந்த டைப்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பேஷியஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதிக ஸ்பேஸ் இருக்கும். அதனால் நீங்கள் உள்ள குக் ஆச்சா இல்லை நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதான் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஆர்டினரி ஒரு ரெகுலராக வரக்கூடிய அந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக தான் வெண்ட் இருக்கும், நம்ம நல்லா குனிஞ்சு பார்த்தாகணும். நம்ம மேலேருந்தே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸு, நம்மளுக்கு 1 இயர் வாரண்டியோட வரும். இது போக நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி புக், இல்லை என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரெசிபி புக்கு. ஏற்கனவே நானே பார்த்தீங்கன்னா வீடியோவில் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு கிட்ட ஒரு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழி கிரில் சிக்கன் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்கோம், பக்கோடா பண்ணியிருக்கோம், அதுபோல் முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் இதில் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே இருக்கும். அதாவது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம பொரிக்கிற ஐட்டம், நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். அதுவும் என்ன அப்படின்னா 80% லெஸ் ஆயில். அதான் அந்த ஏர் ஃப்ரையரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோ ஆயில்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் நம்ம அந்த கிரில் சிக்கன்லாம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆயில்லாம் எடுத்து கிரில் சிக்கனே பண்ணியிருந்தோம். பக்கோடா பொரிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் தான். அந்த அளவு தான் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணோம். அது நான் அதோட லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ டெமோ வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு ஆயில் தான், அவ்வளோ கம்மியான ஆயிலே சூப்பராக கிறிஸ்பியாக மொறு நம்மளுக்கு வந்துடும். எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் கேக் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம். நான் ஒரு நார்மலாக உள்ள ஏர் ஃப்ரையரோட இதில் நம்மளுக்கு கேக் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வரும். இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கேக் ட்ரேவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது போக ஒரு ஸ்பேச்சுலா இருக்கும், நீங்கள் ஆயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேச்சுலாவும் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், நம்ம குக்கிங் ட்ரே ஒன்று இருக்கும். ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் லைக் நம்ம ஓடிஜி மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கும், அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீட்டாக அது பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ப்ளோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஏர் மூலிமா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அந்த ஹீட் வந்து உள்ளே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஹீட்டான ஏர் மூலிமா தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து குக் ஆகுதுங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் சொல்லிடுறேன். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து டைமர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டிஃபால்ட்டாக வந்து 160 காமிக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்குது. நம்ம என்ன வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி புக்லேயே இருக்கும். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு முன்னப்பின ஒரு 5 or 10 மினிட்ஸ் முன்னப்பின ஆகும். ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சு நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம குக்கிங்கில் பார்த்தா அதை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அதே மாதிரி டைமரும் இதில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போல்லாம் நம்ம ஏதாவது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஒரு பக்கோடாவே பண்ணுறோம், ஜஸ்ட்டில் கேஸ்லேயே நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா எண்ணெயை நம்ம காய வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பக்கோடாக்கு என்ன டைம், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ், உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து டைம் ஆகும். உங்களுக்கு அதை மறந்துடாமல் ஒரு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டைமிங் கிடைக்கும். உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஓடிஜியில் என்னெல்லாம் பண்ணுவோமோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம கிரில் சிக்கன் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் ஃப்ரை பண்ணிக்கலாம், நீங்கள் பிஸ்கெட்ஸ் பண்ணிக்கலாம், குக்கீஸ் பண்ணிக்கலாம், பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெயில் பொரிச்ச ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை பிடிக்காதவங்களும் யாரும் இருக்க முடியாது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த பக்கோடா ஆகட்டும், சமோசா ஆகட்டும், போண்டா ஆகட்டும், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே நிறைய சாப்பிடணும் எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஆயிலில் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுனா அது வந்து உடம்பு கெடுதல் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ஆயில் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் நம்மளுக்கு ஏர் ஃப்ரையரோட பெரிய அட்வான்டேஜ். நான் முதலே சொன்னேன் 80% லெஸ் ஆயிலில் நான் சொன்ன எல்லாமே ஆயிலில் பொரிக்கக்கூடிய அத்தனை ஃபுட்டுமே லெஸ் ஆயிலில் 80% லெஸ் ஆயிலில் நம்ம சூப்பராக இதில் வந்து குக் பண்ண முடியும். அட்டாசமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே இந்த ரெசிபி புக்கில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். என்ன டெம்பரேச்சர் வைக்கிறது எல்லாமே அட்டாசமாக கொடுத்துருவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு நம்ம வீட்டில் எங்கே செய்கிறோம்? நம்ம கடையில் ஆர்டர் போடுறோம், ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறோம், இங்கே பக்கத்தில் உள்ள கடையில் போய் தான் வாங்கி சாப்பிட்றோம். பட் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதை நம்ம வந்து ரெகுலராக சின்ன வயசே நம்ம குழந்தைகள் அது மாதிரி வெளியில் வாங்கி கொடுக்குற ஃபுட்டை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 40 வயசே நம்மளுக்கு வந்து பிபி சுகர்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 40 வயசு கூட இருக்குது, 30 வயசுலேயே வர 25-30 வயசுலேயே அவங்களுக்கு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ஆயிலும் கம்மியாக நம்ம வித் லெஸ் ஆயிலில் சமைக்கும் போது ஸோ இது மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்கி வச்சு அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ஒபிசிட்டி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் ஆடிக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸை இந்த ஏர் ஃப்ரையர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 4891 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த 6.5 லிட்டர் மல்டி ஏர் ஃப்ரையர் 4891க்கு ஆடி ஸ்பெஷல் ப்ரைஸை கொடுக்குறோம். அதுவும் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வெறும் 15 பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது. இந்த 15 பீஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸு. அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வராது. நான் வேணுன்றங்க இந்த ஏர் ஃப்ரையர் வேணுன்றங்க சீக்கிரமே ஆர்டர் பண்ணிங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் போய் செக் பண்ணிங்க. நம்ம ப்ரைஸுக்கும் நீங்கள் அமேசானில் வாங்கினா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது செக் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட ஆர்டர் போடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோலேயே ஒரு நம்பர் டிஸ்பிளேல இருக்கும். ஸோ நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணிங்கன்னா நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு விசிட் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று, அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜில் இறங்கி ஏறின உடனே இமீடியட் லெஃப்ட், தாண்டவே வேண்டாம், இமீடியட் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி மாருதி சர்வீஸ்ன்னு இருக்கும். பக்கத்து பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போட்டிருக்கோம். அந்த கட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 4வது பில்டிங் நம்மளோட பிஎல்எஸ் சூப்பர் பஜார் தான். ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ ஆஃபரோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.